பாரு இங்க ஒரு குட்ட வச்சு உட்கார்ந்து வாயை கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்களே. மயிலு வாங்கண்ணே. என்ன மயில் லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? மயிலு ஒரு சின்ன சந்தேகம். என்னத பத்தி மயில் சிரிக்கிற? மருமக மாமியார திருப்பி போட்டு அடிக்கிற மாதிரி ஏதாவது பாத்தியா என்ன? ஒரே குசும்பு மாமா. இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கு? ஐயோ! மயிலு எதுக்கு லாஃபிங்னு கேட்டேன். ஆன்சர் பண்ணாம அடிக்கிற. மாமா கவுண்டமணி சார் செந்தில் காமெடி பார்த்தனா ஒரே சிரிப்பு மாமா. அதுவும் செந்தில் பயங்கர அறிவுபூர்வமா பேசினாரா, நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டாரு. அதுக்கு கவுண்டமணி சார் வந்து செம்மையா செந்தில் சார் அடிப்பாரா, சிரிச்சு வயிறே வலிக்குது மாமா. ஆனா பாத்தி அவ்வளவு மரியாதையா சாரு சாரு சாருன்னு கூப்பிடுற, அது கேட்கவே எனக்கு சந்தோஷமா இருக்குடா. மயிலு ஏன் வரதாடா, மாமாவும் மிகப்பெரிய ஒரு அறிவாளிடா. டேய் மறுபடியும் ஏன்டா சிரிக்கிற? மாமாவும் அதுல செந்தில் சார் எப்படி டவுட் கேட்பாப்ல அறிவுபூர்வமா, அதே மாதிரி பாபாவும் அறிவுபூர்வமா டவுட் கேட்பட்டா. அப்படி என்ன டவுட் கேட்ப சொல்லு. இப்ப நம்ம சென்னையில ட்ரெயின்லாம் போயிட்டு இருக்குல்ல, இப்ப பறக்கும் ரயில் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆமா. அந்த ரயில் என்ன பறந்துகிட்டா இருக்கு இல்ல என்ன ரெக்கைய வச்சிருக்காங்க? அதுக்கு எதுக்கு வந்து பறக்கும் ரயில் சொல்றாங்க? பாத்தியா டவுட்? ஆமா, பாலத்து மேல போறதுனால பறக்கும் ரயில் சொல்றாங்க. பாலத்து மேல போறனாலயா? அப்ப பாலத்து மேல சைக்கிள் பஸ் கார் எல்லாம் போகுது, அதையும் வந்து பறக்கும் சைக்கிள் பறக்கும் காரு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? இந்த உலகத்துல 3 அறிவாளி மட்டும் தான் கரெக்டா பர்ஃபெக்ட்டா இருக்காங்க. யார் அந்த அறிவாளி? அதாவது ஃபர்ஸ்ட் அறிவாளி யார் அப்படின்னா, Facebookல ஸ்டேட்டஸ் போடுறவங்க. அதே மாதிரி 2வது அறிவாளி இருக்காங்க. 3வது அறிவாளி தான் முக்கியமான அறிவாளி. 3வது அறிவாளியா? யார் இது? இந்த 3 இதுல நான் எந்த கேட்டகரி மாமா? தான் பேசுறது கரெக்ட் தான் நினைச்சிட்டு பேசுறது, தான் பேசுறது தனக்கும் புரியாது அடுத்தவனுக்கும் புரியாது. இதுதான் 3வது அறிவாளி. நான் பேசுறது எனக்கும் புரியாது உனக்கும் புரியாது யாருக்கும் புரியாதுன்றியா? ஆமாடா. ஆமாவா? சந்தேகம்னா பக்கத்து வீட்டு மாலதினிட்ட கேட்டுக்க. இந்த மாலதி கிட்ட கேட்கணுமா? எனக்கு அறிவு இல்லன்றியா? அப்ப எனக்கு அறிவு இல்லன்றியா? டேய் நான் சொல்லும்போது கூட கன்ஃபார்மா இல்லையா அப்படின்னு அடுத்தவங்க யோசிச்சிருப்பாங்க. இப்ப தெரிஞ்ச கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கடா. என்னமா கீழ சத்தம்?